வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டுக்கு தேவையான ஒயரிங் பொருட்கள் என்னென்ன தேவை, அதுக்கு பேர் என்ன, எப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்டுக்கும் ஒயரிங் பண்ணுறோம். அது எப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் எப்படியும் கிளியராக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 8 மாடல் பாக்ஸு, இது 6 மாடல் பாக்ஸு, அந்த சைடு இருக்கிறது 12 மாடல் பாக்ஸ். அந்த பெரிய பாக்ஸ் இது 8 மாடல் பாக்ஸுங்க. இது 6 மாடலு, இது 12 மாடல் பாக்ஸ். இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கு இப்படி பேர் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா E-Fab 2.5 ஸ்கொயர் mm ஒயர். இது ஒவ்வொரு ரூமுக்கும் மெயின் கொண்டு வர ஒயருங்க. இது பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் mm ஒயர். இது நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பாயிண்ட்டுக்கு கொடுக்க போகிறதுங்க. இது 1 ஸ்கொயர் mm. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் யூபிஎஸ் லைன் இழுக்கிறதுக்கு வேண்டி இந்த 1.5 ஸ்கொயர் mm அரைக்காயில் எடுத்துருக்குறோம் இந்த வீட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஹோல்டர். நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா குண்டு பல்பு அல்லது நைட் லாம்ப் போடுறதுக்கு வேண்டி இந்த யூஸ் பண்ணுவோம். ஃபிலிப்ஸ் கம்பெனியோடது. இது பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் ஜங்ஷன். இது பார்த்திங்கன்னா 2-வே ஜங்ஷன், 3-வே ஜங்ஷன், இப்படி 2-3 வெரைட்டி, 4-வே ஜங்ஷன், 1-வே ஜங்ஷன் இப்படி இருக்குங்க. இதில் நம்ம அந்த வீட்டுக்கு 2-வே ஜங்ஷன் 3-வே ஜங்ஷன் மட்டும்தான் வாங்கிக்கிறோம் அதிகமாக. வேறு 1-வே 4-வேலாம் நம்ம வாங்கலை. இது பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு பெண்டு. இது பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு எல்போ, பிவிசி எல்போ யூனிபிளாஸ்டோடது. இது பார்த்திங்கன்னா டீ கப்ளிங்கு. இது பார்த்திங்கன்னா யூனிபிளாஸ்டோடது. இது 3/4 இன்ச்சு கிளாம்பு. 60 நம்பர் வாங்கிக்கிறோமுங்க இந்த வீட்டுக்கு. ஒவ்வொன்றோட பேர் இது தாங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஆணி, 1.5 இன்ச்சு ஸ்டீல் ஆணி வாங்கிக்கிறோமோ இது கடிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ 35 கட்டும் 20 உட்டு ஸ்க்ரூ வாங்கிக்கிறோமுங்க இந்த வீட்டுக்கு. 1/2 கிலோ ஆணி வாங்கிக்கிறோமோ அது போகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10ஆம் நம்பர் குச்சிக்கட்டை ராவல் பிளாக் இது வாங்கிக்கிறேங்க, ஒரு 4 பாக்ஸு. E-Fab டேப் 2 இன்சுலேஷன் டேப்பு, E-Fab கம்பெனியோட 2 டேப்பு. இது பார்த்திங்கன்னா டிம்மர் 5 ஸ்டெப்பு பிளக் டைப் டிம்மர் வாங்கிக்கிறேங்க, மாடுலர் டிம்மர். இந்த வீட்டுக்கு மாடுலர் தான் மாட்ட போகிறவங்க ஃபுல்லாகவே. இது பார்த்திங்கன்னா இது பெட் லைட்டு. இந்த வீட்டுக்கு உண்டான பெட் லைட்டு, LED பெட் லைட்டு போர்ட்லேயே வச்சுக்கிற மாதிரி வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா பிளக் பாயிண்ட் 5 ஆம்ஸு பிளக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, பிளக் பாயிண்ட்டு 5 ஆம்ஸ் சுவிட்சு, 6 ஆம்ஸ்னு சொல்லுவோம். 6 ஆம்ஸ் சுவிட்சு, 6 ஆம்ஸு பிளக்கு, ஃபுல்லாகவே மாடலரு. இது பார்த்திங்கன்னா மாடலர் இண்டிகேட்டரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸு சுவிட்சுங்க வித் இண்டிகேட்டரோடு இருக்குது. இண்டிகேட்டருக்கு பார்த்திங்களா, பின்னாடி இண்டிகேட்டருக்கு கொடுக்குற கனெக்ஷன்லாம் இருக்குது. இதில் நாம் அடுத்த வீடியோவில் இது எப்படி கனெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இது பார்த்திங்கன்னா 15 ஆம்ஸு பிளக்கு ஜாக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது பாருங்கள் நல்லா. இப்போ 5 ஆம்ஸ்க்கு 15 ஆம்ஸ்க்கு வித்தியாசம் பாருங்கள். இது 5 ஆம்ஸு, இது 15 ஆம்ஸ் 20 ஆம்ஸு. இது 6 ஆம்ஸு 20 ஆம்ஸு. இது பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸ் பிளக்கு. இது பார்த்திங்கன்னா 6 ஆம்ஸ் பிளக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸ் சுவிட்சும் 6 ஆம்ஸ் சுவிட்சும் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. 20 ஆம்ஸில் பார்த்திங்கன்னா வித் இண்டிகேட்டரோடு இருக்குது, இல்லாட்டி இண்டிகேட்டர் இல்லாத 20 ஆம்ஸ்ன்னு மட்டும் மேலே எழுதி இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் வேண்டாம்னா பார்த்து வாங்கிக்கலாம், வேணுன்னா பார்த்து வாங்கிக்கலாம். இது சுவிட்சுக்கு போகிற டம்மி, சுவிட்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல டம்மி போட்டுக்கலாம். இது பெல்லுங்க, டிங்டாங் காலிங் பெல், டிங்டாங் டைப்பு காலிங் பெல்லு. இப்போ 1-வே சுவிட்சு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. இதில் ஒரு பாக்ஸுக்கு 20 நம்பர் வருங்க பார்த்திங்களா. 1-வே சுவிட்சு ஒரு பாக்ஸுக்கு 20 நம்பர் வருங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கு ஒயரிங்க்கு தேவையான ஜாமானங்கள். அதுவாக 3/4 இன்ச்சு பிவிசி பைப் கிட்டத்தட்ட ஒரு 15 லென்த் வாங்கிக்கிறேங்க. அது வெளியில் கிடக்குது, அதை நம்ம படம் பிடிக்க முடியல. அது 2mm பைப்புங்க, பைனியர் கம்பெனியோடது. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் நம்மளுக்கு இவ்வளோ தான் வேணுங்க ஒயரிங் பண்ணுறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி பார்த்திங்கன்னா, இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சஸ் எப்படி மாட்டுறது, இந்த வீட்டுக்கு ஒயரிங் இந்த வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி, இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒயரிங் பண்ணலாங்கிறத பற்றி தெளிவாக போட போகிறோங்க. நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட போகிறேங்க அடுத்த வீடியோவிலேருந்து.
ஒயரிங் எப்படி பண்ணுறது, இந்த சுவிட்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறது எப்படி, ஃபேன் மாட்டுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக கொடுக்க போகிறேங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொருளோட பேரும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து 15 லென்த் பைப்பு வந்து நம்ம விட்டுட்டோம், அது மட்டும் உங்களுக்கு காமிக்கலை, அது மட்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.